டிசைன் மற்றும் டெக்னாலஜி இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் போது ஒன்றை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? கூல் ஹோமுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஓரியன்ட் எலக்ட்ரிக் ஃபேன். கற்க கசடர கற்ப போய் கற்ற பின் நீர்க்க அதற்க தக. உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா வேற ஏதாவது கத்து வச்சிருக்கீங்க? அந்த இந்த பாட்டு நான் சூடானா மோகி. எஸ்கே சார் கிட்ட பாடி காமிச்சா தம்பி ஒரு பொறுப்பான படம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க பாட்டுலாம் பாடாதீங்க, நீங்க அந்த திருக்குறள் எழுதியிருக்கேன்ட்டாரு. ஒரு டைலாக் நான் கொடுக்குறோம், இது நீங்க வந்து பேசி எங்களுக்கு ஆடிஷன் பண்ணி அனுப்புங்க. பார்த்தா ஹிந்தியில பேசணும். ஹிந்திலையா என்ன கன்றாவே, கடைசியில ஹிந்தியும் வரல தமிழ். நைட்டு 10 மணிக்கு மேல தனியா வந்து படிக்கட்டு இப்படி போறேன், இப்படி போயிட்டு ஒரு ரூமுக்கு போறேன், டைலாக்கா பேசுறேன். இதெல்லாம் சிசிடிவி கேமரால கீழே மேனேஜர் பார்த்துட்டு எனக்கு தெரியாது. நீங்க என்ன சார் ஒவ்வொரு ரூமா கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்க ஐயா தப்பா நினைக்கிறீங்க? அவனுக்கும் அவங்களுக்கும் வார்த்தை தெரியாது, வித்தியாசம். ஆமா, என்கிட்ட வருவான் வந்துட்டு, ஏன்னா அவன் கூப்பிடறான், அவங்கள அவன் கூப்பிடறான், யாரா கூப்பிடுறா, ஏன்னா சிவா அண்ணா கூப்பிடறான், அவர்கிட்ட போயிடுவான், ஆனா ஸ்ரீ அண்ணா வரான், உங்க அப்பா எங்க அப்பா வீட்டுல இருக்கான். சினிமாவோட நேரில் வணக்கம், நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் தீபாவளி, அமரன் தீபாவளியா இருக்க போகுது. இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ஆக்டர் ஸ்ரீ பிரதர் அண்ட் உமர் இணைஞ்சிருக்காங்க. அமரன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அமரனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஆடியோ லான்ச் முடிஞ்சிருக்கு, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அமரன் உங்களுக்கு எப்படியான படம் அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாட் அமரன் இஸ் டு யூ? ஸோ முதல் தம்பி பேசுவோம். சரிங்க, நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து. ஓகே, அது ஏன்டா பேஸா இருக்கு? I actually had coffee. Sorry. So இன்ட்ரோடக்ஷன் வந்துச்சு. இப்போ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரியல, அவ்வளோ தமிழ் தெரியாது, பட் ஓகே ஐ வில் ஸ்பீக். அவ்வளோ பேசுறீங்க. ஆமாம், ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிது அண்ட் இட் வாஸ் வெரி பிக் ஆஃப் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த ரோலுக்காக அவங்களுக்கு ஒரு காஷ்மீரியா வேணும். காஷ்மீரி ஒரு மூஞ்சி, நான் ஒரு காஷ்மீரி ப்ராப்பர், நான் காஷ்மீரில் தான் தங்கியிருக்கிறேன் ஃபார் 20 years அண்ட் நான் ஃபார் ஜஸ்ட் காலேஜ் நான் இங்கே வந்துட்டேன். அந்த டைமில் ஸ்பேண்ட் ஐ லேர்ன் தமிழ். அதுக்காக ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ஜஸ்ட் பிகாஸ் ஐ நோ தமிழ் அண்ட் ஐ லுக் காஷ்மீரி, பட் இட் நீட்ஸ் சம் ஆக்டிங் ஸ்கில்ஸ் as well to get into this movie. So for me it is actually this Amaran will be a key to my career now. It is an opening thing for me and hopefully people will love it and encourage it because I got the privilege to work under such big stars. Kamal Hassan sir's production, Shivanna as an actor, Shree sir as my friend or buddy pair, and Rajkumar Periyaswamy. Obviously he gave me the opportunity, so I am just praising God and being thankful for everything that I have received so far. சார் உங்களுக்கு? அதான் நான் எனக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி வாய்ப்புகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுற கேட்டகரினா. இவ்வளோ வருஷமாக இருந்து நம்ம வந்து படங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல படங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல கம்பெனியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நல்ல ஹீரோஸ் கூட இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வாண்டட் டு பி ஜாயின் தி ஆர்மி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆசை இருக்கிற அளவுக்கு அதுக்காக ட்ரெயின் ஆகணும். 10th படித்து முடிக்காதனால எங்கள் அப்பா வந்து நீ வேலு மிலிட்ரிக்கு தான் போகிறலாம். இது எல்லார் வீட்லையும் டைலாக் சொல்லுவாங்க சார். ஆமாம், இப்போ வேலு மிலிட்ரி கூட இப்போ இல்லை, அங்கேயும் போக முடியாது. அதனால என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. இதுக்கு மேலே 10th எழுதுறதுக்கு வயசும் இல்லை எனக்கு, இப்போ 10th எழுதுறதுக்கு பொறுமையும் கிடையாது. இன்னொரு வாட்டி எழுதினாலும் கோட் ஆகிடுவேன், அது எனக்கு தெரியும், எனக்கு ஃபெயில் ஆகிடுவேன். ஆனால் என்ன நம்மளுக்குலாம் மிலிட்ரி இந்த போடவே முடியாதனால. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எந்த என்னோட ஷூட்டிங் பேக்காக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், கேப்பாக இருக்கட்டும், அந்த கேமஃப்ளாஜ், அந்த மிலிட்ரி கேமஃப்ளாஜ் எப்போதுமே இருக்கும். அந்த ஃபௌஜியோட இது எனக்கு எப்போதுமே அந்த கடந்த ஒரு விஷயம். இப்படியே இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, மிலிட்ரி படமா, அதுவும் நம்ம இப்போ ராஜ்குமார் சார் பண்ணுறாரா அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன சார் தங்குனுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, எனக்கு கொடுக்கல என்ன அப்படின்னோடனே, எங்கள் இல்லைங்க இதில் ஃபுல்லாக வந்து தமிழர்கள் ரொம்ப கம்மி, டோட்டலாகவே வந்து இது ஒரிஜினல் கதை, இது நார்த் இண்டியன்ஸ் அவங்க தான் ஜாஸ்தி, மற்றவங்க தான் ஜாஸ்தி, ஸோ தமிழர்கள் ரொம்ப என்ன சொல்ல கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சார், இந்த மாதிரி படத்தில் நான் இருந்தாலே போதும் அப்படின் போது தான் அப்புறம் தான் கமல் சாரோட ப்ரொடக்ஷனு, மகேந்திருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஜீசஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்புற வேணாம். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு இது. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே இந்த கேரக்டர் நீ பண்ணியிருக்கலாமே, அந்த கேரக்டர் நீ பண்ணியிருக்கலாமே, இதுக்கு நிறைய இது இருக்கு, அப்படி கிடையாது. இது ஒரிஜினலாக நடந்த விஷயங்கள். ஒரிஜினலாக தம்பி நடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரிஜினலாக நடந்த ஒரு கேரக்டர், ஓகே, அவராக தான் நடிக்கிறாரு. இப்போ நான் என்ன, எனக்கு ஒரிஜினலாக ஒரு கேரக்டர் இருந்தாரு, நான் போய் இவர் பண்ண வேலையெல்லாம் பண்ணிட்டு சீன் அதிகம் பண்ண முடியாது. ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப அது அந்த ஒரிஜினல் கதையிலேருந்து ஒரு இது கூட மாற்றலை.
இந்த படம் வந்து ஒரிஜினலாக அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு விஷயமும். ஸோ இதில் யார் யாருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோதான். பட் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஹிஸ்ட்ரியில் நம்ம இருக்கிறோன்றதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே சார், நீங்க சொல்லியிருந்தீங்க நல்ல கம்பெனி அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். ஆர்கேஃபில் உங்களுக்கு 2வது படம், இந்த ஒரு பாயிண்ட் நினைக்கும் போது எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு இது? அதுக்கு மகேந்தருக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு இது? ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. பெஸ்ட்டுங்க. அதெல்லாம் இந்த கம்பெனிக்குள்ளலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஐம் நாட் ட்ரைங் டு பி ஹம்பிள். இதுக்குள்ளெல்லாம் நம்ம கால் எடுத்து வைப்போமா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அதுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. இதில் இவங்க கம்பெனியில் ஒரு படம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது பிளெஸிங். ஓகே, உங்களோட ஆக்டிங் ஜேர்னின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க vlogger அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆக்டிங்ன்ற பாயிண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி நீங்க வந்தீங்க அமரனுக்குள்ள? அதுதான் that itself is a story. ஓகே, அந்த ஸ்டோரி சொல்லுங்க எங்களுக்கு. ஆமாமா, காலேஜ் படிக்கும்போது I was working in Decathlon. Okay, Decathlon. You must have known as a model. பட் அந்த கேமரா ஷைனஸ் எனக்கு இல்லை. நான் எப்பவுமே பேசுவேன், ஜாலியா பேசுவேன். அண்ட் somehow காஷ்மீர்ல நல்லா ஃபேமஸ். ஏன்னா நல்லா காஷ்மீரா ஐ வில் ஸ்பீக் வெரி நைஸ்லி. ஐ ஹேட் தட் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் அ லாங்குவேஜ், லேர்னிங் அ லாங்குவேஜ், கெட்டிங் இட்ஸ் ஃப்ளாஸ் அண்ட் கான்ஸ் டன் வெரி வெல். ஸோ அது ஆல்ரெடி இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அந்த கேமரா ஷைனஸ் எல்லாம் கிடையாது. ஒரு நாள் நம்ம தங்குறது இடம் மகாபலிபுரம்னா, மகாபலிபுரம். ஒரு நாள் அப்படியே நான் நிற்கிறேன். அப்பா ஒரு கடை இருக்கு, அந்த கடை வெளியே இப்படியே காகல்ஸ் போட்டு இப்படியே நிற்கிறேன். நான் ஹீரோ மாதிரி, என் மனசுல நான் தான் ஹீரோ, சரிங்களா? அந்த மாதிரி நான் நிறுத்துட்டு ஒரு வண்டியா வந்துச்சு. வண்டியில ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு தெரியல யாரு எப்படி. சார் உங்களுக்கு தான் தேடுறேன், நீங்க காஷ்மீரி தானே? ஆமாஜி. அம்மா உங்களுக்கு எனக்கு தெரியல யார் அவங்களை எப்படி கான்டாக்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கே தெரியல. அவன் வரும்போது கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, அவங்க உங்க ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்றீங்களா? என்னாஜி சொல்றீங்க, பண்றீங்களா? எல்லாம் பண்ணுவேன், வாங்க நீங்க சொல்லுங்க. அப்புறம் சார் கிட்ட மீட் பண்ணிட்டு டைரக்டர் சார் கிட்ட ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா at that time I was very lean of a person. Okay, not muscular and stuff, very lean, because modeling அவங்களுக்கு lean face ஷேப் அது இருக்கணும்ல. சார் சொன்னாங்க, see you're not playing a boy, you're playing a man. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிம் எல்லாம் போட்டு எல்லாம் in that mind mentality I came in. Okay. And it was all a blast for me. Hopefully I've just justified the character. It's a real life character and with the whole perspective of it, because இது ஒரு கனெக்டாக இருக்கும். ஒரு சவுத் இந்தியா, ஒரு நார்த் இந்தியா. எப்போவுமே அந்த சண்டே இருக்குல்ல, இவங்க இது சவுத் இந்தியன், இவன் நார்த் இந்தியன், இவன் காஷ்மீரி, இவன் தமிழ்நாடு. தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த பேரியருக்கு கட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த படம்ல. Definitely. Yes, I am the one. I will be the one, definitely. அதான் அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்கல. ஆடிஷன்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வீடியோ ஆடிஷன் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து நான் ரங்கோண்ட நடிச்சேன். மேபி நான் வந்து ராஜ்குமார் சார் வந்து விஜய் டிவிலேருந்தே தெரியும். நான் போகிறேன் ஒரு வாட்டி, நான் வந்து வானத்து போல ஷூட்டிங்க்கு பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். ராஜ்குமார் சாரோட ஏடி வந்து ஃபோன் பண்ணுறேன். அண்ணன் சார் சொன்னார், ஒரு டைலாக் நான் கொடுக்குறோம், இது நீங்கள் வந்து பேசி எங்களுக்கு ஆடிஷன் பண்ணி அனுப்புங்கன்னு. பார்த்தா ஹிந்தியில் பேசணும். ஹிந்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு சீரியல்ல ஹிந்தி தெரியுமா சார் உங்களுக்கு? எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, ஸ்கூலில் நீ வந்து தமிழ் கற்றுக்காதரா, செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துக்கிட்டேன்னா நீ வெளிநாடுக்கெலாம் போகலாம் அப்படின்னு ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் எடுத்தாரு. அது என்ன கன்றாவே, கடைசியில் ஹிந்தியும் வரல, தமிழ் ரெண்டு கட்டன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு வந்து தேவ் எனக்கு ஒரு சீரியல் அடிப்பான். அவனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி உடனே எனக்கு ஹிந்தியில் ஒரு 4 டைலாக் எடுத்துக்கொடு அப்படின்னோட ஒரு டைலாக் ஃபுல்லாக எடுத்துட்டு பேசிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு கீழே சீரியல் ஷூட்டிங் போயிட்டு எனக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. நான் பாட்டு பேசுகிறேன் ஹிந்தியில், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஃபுல்லாக பேசிட்டு எல்லாம் பண்ணி ஆடிஷன் பண்ணி ராஜ்குமார் சாருக்கு அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் சொன்னார், ஒரு சீன் அனுப்புகிறேன் அப்படின்னா, அது வந்து கன் எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிற மாதிரி ஒரு இது. நாங்கள் தங்கியிருக்கிறது பாண்டிச்சேரியில். ஹோட்டல் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டேன். இந்த பார் எல்லாரும் போயிடுவாங்க, நீ நைட்டாக இந்த வீடியோ மட்டும் எடுத்து சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தனியாக வந்து படிக்கட்டு இப்படி போகிறேன். இப்படி போயிட்டு ஒரு ரூம் போகிறேன், டைலாக்காக பேசுகிறேன். இதெல்லாம் சிசிடிவி கேமராவில் கீழே மேனேஜர் பார்த்துட்டு இருக்கா, எனக்கு தெரியாது. மேலே நீங்கள் என்ன சார் ஒவ்வொரு ரூமா கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்கள்? ஐயா தப்பா ஐயா, ஆடிஷன் ஐயான்னு சொல்லி இவளை கஷ்டப்பட்டு அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அவர் ராஜ்குமார் சார் சொன்னார், ஹிந்தி பேச நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஹிந்தியா பேசுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் சேம் இஸ் தி கேஸ் வித் மீ. எனக்கு எப்படின்னா, ஸ்ட்ரகிள் வாஸ் நாட் கெட்டிங் இன்டு தி மூவி. ஸ்ட்ரகிள் என்னன்னா, அந்த தமிழ் கத்துக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்ட்ரகிள். ஏன்னா நான் காஷ்மீர்ல வரும்போது, காஷ்மீர்ல ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் காஷ்மீரி தான், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ தமிழுக்கும் காஷ்மீருக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது. அந்த மாதிரி மனசுல நான் சென்னை வரும்போது ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் நான் பண்ணிட்டேன்டா, கஷ்டமா இருக்கு, ஆனால் பண்ண முடியாது, திருப்பி வீட்டுக்கு போகலாமா அப்படியே நினச்சேன். அதுக்கப்புறம் நான் மைண்ட் செட் பண்ணிட்டு, இல்லை
கத்துக்கணும் டெய்லியா நம்ம பசங்க கிட்ட பேச்சு போட்டு கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். தட் வாஸ் த ஸ்ட்ரகிள் ஃபார் மீ. இந்த மூவில வரும்போது அது வேற ஸ்ட்ரகிள், பட் தி மெயின் ஸ்ட்ரகிள் வாஸ் திருக்குறள் சொல்றாப்ல. ஒரு திருக்குறள் சொல்லுங்க எங்களுக்கு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நீர்க்க அதற்க தக. ஓகே, திருக்குறள் மட்டும் தான் தெரியுமா, வேற ஏதாவது கத்து வச்சிருக்கீங்க? அந்த இந்த பாட்டு நான் சூடானா மோகி. இதாங்க ஜிம்க்கு போகும்போது மகாபலிபுரம் ஒரு லோக்கலான ஏரியா சரிங்களா, அங்கே பசங்க ரொம்ப லோக்கலான இருக்கும். டிவி பெரிய போட்டு இந்த மாதிரி பாட்டு தான் கேள்வி கேட்காங்க. நான் சூடானா எஸ்கே சார் கிட்ட பாடி காமிச்சாங்க, தம்பி ஒரு பொறுப்பான படம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்க பாட்டுலாம் பாடாதீங்க, நீங்க அந்த திருக்குறள் நிறுத்திருக்கேன்ட்டாரு. ஆனா எங்க 2 பேரும் கூட ரொம்ப அன்பா, ரொம்ப ஒரு பாண்டிங். காஷ்மீர் கடல் பத்தி பேசியாக்கணும். அந்த டெரெயின் உங்களை எப்படி வெல்கம் பண்ணுச்சு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபிளைட் இருக்காது. ஒண்ணு நம்ம வந்து டெல்லி போயிட்டு போறோம், இல்ல மும்பை, இல்ல ஹைதராபாத்ல. ஆமாமா, இட்ஸ் ஆல்வேஸ் a connecting flight. டைரக்ட் ஃளைட்டே கிடையாது. எனக்கு இந்த ஃபிளைட்ல வந்து நமக்கு அந்த ப்ராப்ளமா இருக்கு, நமக்கு அந்த சிக்னஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது நாங்கெல்லாம் ஒண்ணா போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் கிளைமேட் நல்லா இருந்தது. போனதும் போயிட்டு கீழே போயிட்டு காஷ்மீருக்கு போனோம். காஷ்மீர் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டு ரூம் வந்து ஒரு கடையில போய் ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டேன். முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு சுத்திட்டு இருக்கும்போது என்ன அது நைட் ஆனால் செமக்குள்ள ரூமுக்குள்ள வந்து படுக்க முடியல. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து அசிஸ்டன்ஸ் இல்லாம நான் ஏன் ஷூட்டிங் போக மாட்டேன்னா, நான் வேற எதுக்குமே பயப்பட மாட்டேன், ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் பயப்படுவேன். என்னென்ன விஷயம்? ஒரு விஷயம் தான், நம்மளுக்கு இந்த நைட்டு தனியா தூங்குறது, இந்த பேய் பயலாம் இன்னும் இல்லை எப்பவுமே அது. இதனால காஷ்மீர் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே இருக்கு உள்ள போயிட்டு எல்லாம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு கீழே டேரக்டர் ஷூட்டிங் கிளம்புறாரு. அன்னைக்கு எனக்கு ஷார்ட் இல்லை சார், நான் கூட வரேன் சார். என்ன ஸ்ரீயா உங்களுக்கு நிக்கலையே நீங்க? இல்லை உங்க கூட கார்ல வரணும் கேட்கலாம் சார். தப்பா எடுத்துக்காதீங்க, ரூம்ல இருக்கும் போது பயமா இருக்கு, யாரோ பக்கத்துல பேசுறாங்க. அவர் சொன்னார், இல்ல இங்க சில ஏரியால வந்து அன்டைம்லி டெத்லாம் நடக்குதுல்ல, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால சொல்லிட்டு அசிஸ்டன்ட் தம்பி நான் கூட கீழே படுத்துக்கிறேன், நீ பெட் மேல படுத்துக்கோ, இந்த 40 நாள் நீ ரூம்லயே இருந்துருன்னு. அது மட்டும் தான் பயம். ஆனா மத்ததெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து காஷ்மீர்னா உமார் தான். என்ன பைக் காஷ்மீர்னா உமார் தான். பைக் எடுத்துட்டு என்ன சுத்தி காட்டாத இடமே கிடையாது, நாங்க போகாத இடமே கிடையாது. பைக் எடுத்து சுத்திட்டே இருப்போம். ஷூட்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற சர்ச், ஏதோ ஒரு சர்ச் இருக்கு, அங்க போயிடுவோம். அங்க இருக்க மசூதி, அங்க இருக்க ஸ்ட்ரீட்ஸ். அதுக்கப்புறம் எங்க கூட யார் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா, நாங்க 2 பேர் சுத்தத்துல, நாங்க 3 பேர், நானு எஸ்கே சார். அங்க போயிட்டு எங்க பர்கர் கிடைக்கும், எங்க வந்து புலவு கிடைக்கும், எங்க சிக்கன் இது கிடைக்கும், இப்படியே தான் சுத்திட்டு இருந்தோம். அது எங்களோட இவர் வந்து ஒரு குட்டி கைடு இவரு. அந்த ரைட் பத்தி சொல்லியிருந்தீங்களா, காஷ்மீர்ல பைக் எடுத்து நீங்க 3 பேரும் போறது மாதிரி? அவர் என்ன பிசிக் அவர் பைக்ல ஓகே இவனதுவா பண்ணா ஒரு வாட்டி, அண்ணா பக்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 கிலோமீட்டர் நடக்க போட்டு அவரு கேக்குற. அண்ணா நான் சொன்னேன், என்ன ஸ்பாட்ல இருந்து அப்பா கிளம்புனீங்கன்னு? பக்கம்தான் சொல்லி 4 கிலோமீட்டர். It was fun being with that person. You get to know that person. கோச்சிக்கவே மாட்டாரு. இவன் என்ன பண்ணாலும் கோச்சிக்க மாட்டாரு. That bond has been created with Shiva. He's very humble of a ரொம்ப எப்படி சொல்லலாம் எனக்கே தெரியல. ஏன்னா I did not come from this industry சரிங்களா, எனக்கு அவன் பத்தி எதுவுமே தெரியாது சரிங்களா. இப்ப பேச லென்த் பண்ணுவாப்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது அவனுக்கும் அவங்களுக்கும் வார்த்தை தெரியாது, வித்தியாசம். ஆமா, என்கிட்ட வருவான் வந்துட்டு, அண்ணா அவன் கூப்பிடறான், அவன் கூப்பிடறான், யாரா கூப்பிடுறா? அண்ணா சிவா அண்ணன் கூப்பிடறான், அண்ணா டே சிவா அண்ணன் அப்படி சொல்றா சொல்றா. அவர்கிட்ட போயிடுவான், அண்ணா ஸ்ரீ அண்ணா வரான், உங்க அப்பா எங்க அப்பா வீட்டுல இருக்கான். So that was a difficult thing, but okay, and that bond was being created once and the create ஆயிட்டுனா அப்படியே ஸ்மூத்தா போயிடுச்சு, and it was really fun. He will appreciate and cherish every moment that we have shared that's on the screen rather than the space. And even in the scenes were intense. He's such a versatile actor, so even though the scene is so intense, he'll say something in your ear and like காதுல ஏதாவது ஒரு சொல்லுவாங்க ஜோக்கா சரிங்களா, நம்மளுக்கு செருப்பு வரும். அவன் அப்படியே டைரக்டர் சார் இவன்தான் இவங்கதான் அவரு வந்து சொல்லிட்டு என்ன சைலண்டா இருக்க, அவர் சொல்லிடுவாரு, சரி என்ன உங்களுக்கு தெரியும் நீங்க சைலண்டா இருக்க சொல்லிட்டு காதுல சொல்லிட்டு டேக் நம்பர் நாங்க 2 பேரும் இப்படியே இருந்துரும். இது மட்டும் வந்து உமேர் என்ன உமேர் பண்றீங்க, கான்சென்ட்ரேட் உமேர், அந்த மாதிரி விஷயம் ஜாலியா இருந்தாரு. எங்க கூட வந்து கேட் டீம்ல வந்து மொத்தம் 10 பேர். ஓகே, எல்லாம் ஒரு ஸ்டேட்ல இருந்து. இன்னைக்கு நாங்க 2 பேரும் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்திருக்கோம். எல்லாருமே நாங்க ரெப்ரசன்டட் கேட் டீம் today. அல்ல விகாஸ் அப்படின்றவர் வந்து, விகாஸ் எந்த ஊர்னா? விகாஸ் இஸ் பிஹாரி ஒருத்தர்,
அதுக்கப்புறம் கர்நாடகால இருந்து கௌரவ்னு ஒருத்தர், அஜய்னு ஒருத்தர், There's one more Kashmiri called Mir Salman. மீர் சல்மான் ஒருத்தர், லல்லு அப்படின்ற நம்ம ஊர் நம்ம லல்லு, கிருஷ்ணான்னு வந்து ஆந்திரால இருந்து ஒருத்தர், ஹர்தீப்னு ஒருத்தர் வந்து So it was a cat team. பஞ்சாபி, 10 people. பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்கும். ஏன் இவங்க பேர் என்ன இவ்வளவு பேர் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷை. இப்படிதான் நாங்க பேசிப்போம். நான் பேசுறது அவங்களுக்கு புரியுது, அவங்க ஆனா எங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு அப்படியே ஒன்னா தூங்குவோம், ஒன்னா போவோம், ஒன்னா சாப்பிடுவோம். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. அது வந்து சினிமாவை தாண்டி ரொம்ப உண்மை. அது எங்க டீமுக்கு ஒரு கேப்டன். ஓகே, அந்த கேப்டன் சிவா சார். ஓகே ஓகே. யூ வாண்டட் டு பி இன் மிலிட்டரி. இப்போ நீங்க மிலிட்டரி போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்ற போது போட்டீங்க, மிலிட்டரி ட்ரெஸ் போட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு வச்ச உடனே என்ன தோணுச்சு உங்களுக்கு? எவ்வளவு எக்ஸைட்டா இருந்துச்சு அந்த? ஐயோ, this first shot, that was a goosebump moment for everyone. Rather than Shiva, I will tell. Please continue how that thing was. சீனே உங்களுக்கு வந்து அந்த வார் கிரை சீன் தான். அந்த ட்ரெஸ் போட்ட உடனே எங்களுக்கு எனக்கு இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் பேர் வந்துருச்சு. எனக்கு மைக்கேல்னு பேரை கொடுத்துட்டாங்க. இந்த பைக்கில் பேரை பார்க்குறேன். இவன் வந்து வஹீதுன்னு ஒரு போட்ட எல்லாம் போட்டு அப்படி போய் நிற்கிறான். நின்னும் போது அது வந்து அந்த வாருக்கு போறதுக்கான ஒரு 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 சீனு. ஓகே, மனுஷன் பேசினாரு பாருங்க டைலாக் பேசினதுக்கு அப்புறம் டைலாகே கிடையாது. ஒரிஜினல் முக்குந்து இறங்கி வந்து பேசிட்டாரு. முக்குந்த பார்த்தோம் நாங்க எல்லாம் ஒரிஜினல் சோல்ஜர் ஆயிட்டோம். கட்டுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், துப்பாக்கி எடுத்துட்டு எங்கடா போலாம் அப்படின்னு போயிருப்போம். That day we never, from day one, நம்ம ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகும், பாம்பேல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ met Mukund sir, not Mukund, I met that day, I met Sivakarthikeyan because he was with long hair, little lean, and we were training and stuff, so he was in his own aura. And I was like, okay, I don't know, because I've never seen him on like an army uniform. I've seen him as a different actor, so like maybe this is the requirement. Okay. And that day he stepped on the stage, first day on the scene. It changed. This is the first day shot. Okay. This one, complete haircut. You can see the style, puffness in the muscles, shoulders, and everything. I was like, oh, now this guy is a hero, man. Okay, so that we saw him as Sivakarthikeyan in Bombay when he was training, and then on screen we saw Major Mukund நாங்க Varadharajan. ஒரு ட்ரெஸ் போட்டு முக்குந்த் தான் பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரு டோட்டலா மாறிட்டாரு. ஆமா, பிசிக்கலி எல்லாமே. And we used to call him in the movie, we call him Maddie. So the whole set we called Maddie, and everybody was like Maddie. So that was the name that was being given, and we used to call him by that name, and we loved it. And it was like a proper response from the other individual as well. It was really interesting and funny. It was nice. Yeah. நீங்க எஸ்கேனோட முன்னாடி படங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதை பத்தி அவர்கிட்ட பேசுனீங்களா? என்னென்ன படங்கள் பாத்துருக்கீங்க? காலேஜ் போகும்போது நிறைய பங்க் அடிப்பாங்களே, நம்ம பசங்க போலாம் படம் பார்க்கலாம். டான் பார்த்துட்டேன். Okay, and there's one more where he turns into a female. Remo. So I was really excited. In Bombay, we had an acting workshop for few of the characters which were like intense. Adikku in the mari role irukku. So Shivana and me, we acted for like on the spam for a week. We went to do that acting training. In that meanwhile, he was telling me how it was difficult for Remo. Or 5 hours of makeup, shave twice. So that conversation started from that. And the mari or bonda abdiye it got stuck to, and it was really nice working with him. And I was always praising him as his work. But what I loved personally, எனக்கு என்ன பிடிச்சதுன்னா அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஓகே, he will throw you every time. அப்புறம் சொன்னாரு அந்த ஆக்டிங் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் உண்மையிற்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சூப்பரா பண்ணிட்டானே, நல்ல ஆக்டிங் ஸ்கூல்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அமெரிக்கான்லாம் வந்துருக்காங்களானே, பேர் போனானே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Kalas. So yeah, that was there. And always there was he was always pull my leg. Hey, நீங்க என்ன பண்றீங்க? தெரியல, ஆக்டிங் தெரியல, போங்கப்பா, கடைய பாருங்க. அவரு இவனை கலைப்பாரு, அவரை கலைப்பாரு. அவர் கோச்சிக்கவே மாட்டாரு. ரொம்ப ஜோவியல் எடுத்துப்பாரு. We had that connection right from the beginning, and even though he told me there's a story of Amavasa. Amavasa was அது என்ன ஸ்டோரி அது? Amavasa was a guy who will first நீங்க தான் சார் இவரும் சொல்லிட்டாரு. அமாவாசை பத்தி கதையை சொல்லிட்டாரு. இது நம்ம சத்யராஜ் சார். அவர் எப்படி மணிவண்ணன் கை காலை பிடிச்சி அதுக்கப்புறம் அப்புறம் எப்படி கை வச்சு அப்படின்னால இவன் என்ன தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் காலை வந்து என்ன தெரியுமா சொல்ல எல்லாரும் இருப்பாங்க. இவரு அவ்வளவு இது இருப்பாரு. நேரம் வந்தோன்னே இந்த உட்காந்துருவான், காலை போட்டுருவான். சிவா தானே உன் பேரு? இவர் அப்படியே பார்ப்பாரு. ஆமாண்ணா, ஆமா. நான் கேட்பேன், ஏடா அவர் எவ்வளவு பெரிய ஹீரோடானா, ஆனா கொஞ்சம் கூட கோச்சிக்கவே மாட்டாரு. வச்சிருப்பான், தினம் கால மேல போட்டுவான். சிவா தானே உன் பேரு? But no, I didn't mean any disrespect. He's a very, the thing is that bond we had, like we literally family. போயிடுவாங்க. இவர் எவ்வளவு எப்படின்னா, இவனை ஒரு தம்பியை எடுத்துக்கிட்டு அவ்வளவு என்ன சொல்ல வரனா எங்களை அவ்வளவு கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாரு.
ஷார்ட்ஸ் போகும்போது எங்க போகும்போது அவ்வளவு ஜாலியா அவ்வளவு வந்து So that support system, I tried to be with him because he was in Kashmir. The family was there, so every time whenever he called, I was available for him. So that much of a comfort I provided, that he let me in that space, and really humble and thankful. Even though Shree Anna, you can tell him, right? The day first time I met some celebrity was him, this person. For the first day I met him. நம்ம செலிபிரிட்டின்ற ஒரு சும்மா நம்ம ஒரு இது இவர் எங்கேயும் இருக்க நான் தான் பார்த்தேன். எந்த ஒரு 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 ஆட்டிடியூடுன்ற ஒரு வார்த்தைக்கு இடம் நிஜமாவே Very humble. Before being humble, he's a very gentle of a person, because I've seen him with family, with his son, with the wife, the daughter Gogun. Aradhana, yeah, sorry, I forgot the name. And Gogun. And we used to play, and then we traveled around Kashmir. It was some experience. And this guy is like a gem of a person, seriously trying. Not exaggerating. மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவரை பத்தி படிச்ச உடனே உங்களுக்கு உடனடியா தோணுன பாயிண்ட் அப்படின்னு என்னது? நம்மளா வேஸ்ட்னு தோணுச்சு முதல் பாயிண்ட். நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம எத்தனையோ பேரை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா கொண்டாட வேண்டிய ஒரு நபரை கொண்டாடாம விட்டுட்டோமே. அட்லீஸ்ட் நம்ம ராஜ்குமார் சார் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த அவர் பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதை பற்றி ஏன் தெரியல, எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ரெஜிமெண்ட் இருக்குன்றதுன்னு தெரியல, காஷ்மீர் என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்மளா உட்காந்து வி சிட் இன் அ பிளேஸ், நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கமெண்ட்டை போட்டு வி ஜட்ஜ் பீப்புள், டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுவான். இவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அந்த ஊரா அந்த மாதிரி, இவன் இந்த அது அது உண்மை இல்லை. காஷ்மீரில் இருக்கவங்க எல்லாம் இப்படி தான் அப்படின்னு நினச்சோம். அது இல்லை, காஷ்மீரில் இருக்கவங்க எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. இப்போ இவன் காஷ்மீர் தான், நீ நல்லவனா கெட்டவனா, ஜோக்ஸ் அப்பார்ட், பட் நிஜமான நல்ல பசங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஒரு 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 நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மீடியா. இப்போ வந்து காந்தின்னு ஒரு படம் எடுக்கலன்னா காந்தி பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் எடுக்கலன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது உண்மை. அப்போ வந்து முகுந்த் ஒரு படம் எடுக்கலன்னா அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்கும். நிச்சயமா. பிரதர், உங்களுக்கு தோணுன பாயிண்ட், முகுந்த் வரதராஜன் பத்தி படிச்ச உடனே உங்களுக்கு தோணின பாயிண்ட் கூட? Because the thing is, நான் ஒரு காஷ்மீரி, அந்த டைம்ல I was around like 14-15 years old, ஒரு டீனேஜர் தான். I have seen that real life situation என்ன நடக்குது. என் பிளேஸ், ஐ லிவ் இன் ஸ்ரீநகர், அந்த தாண்டி கொஞ்சம் தூரம் தான், ஒரு 56 கிலோமீட்டர்ஸ், பட் சேம் ஸ்டேட்ல. ஸோ அந்த டைம்ல மைண்ட் ஒரு லைட்டாக டிஸ்டர்பாக ஆகிட்டு இருக்கேன். பட் இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ வாஸ் நாட் ப்ரொஃபவுண்ட் ஆஃப் த கிரீஃப். லைக் எப்படி சொல்லலாம், எனக்கு அவ்வளோ எஃபெக்டாக பண்ணல. பிகாஸ் ஐவ் சீன் தட் ஸ்ட்ரெச் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஆர்மி பீப்புள் டைங், Kashmiris dying. So that land has taught me to grow up as a man. But what this movie will do, as like Mukund, I was able to see the other side of the story. இப்போ வாட் ஐ ஹவ் சீன் ஃபார் 20 இயர்ஸ்னா நான் என்ன பார்த்தேன், ஒரு காஷ்மீரி நான் ஒரு லோக்கல் ஐட்டினா ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி மனசில் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த மூவி ஐ வாஸ் ஏபிள் டு see the other side of the story. How an army man think, what exactly is happening in his mind, what is exactly the feeling. So I was able to connect to the two. Okay. Like here, he is also having a family, I'm also having a family as a Kashmiri. So that gave me a justification for the whole life. Why exactly, what things are happening around the Kashmir part and stuff. Okay. டெலிவிஷன் சைட்ல இருக்கும்போது வந்து உங்களுக்கு எஸ்கே பிரதர் வந்து தெரியும். என்ன விஷயங்கள் இப்ப வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, என்ன விஷயங்கள் இப்ப நீங்க அவர்கிட்ட வந்து ரொம்ப அட்மையர் பண்றீங்க? என்ன அட்மையர் பண்றேன்னா, அப்போ இருந்தவர் இப்போ அப்படியே இருக்காரு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. சீரியல்ல சில பேர்லாம் நம்ம பேசினாலே தப்பாயிடுது, ஏற்கனவே சீரியலை பத்தி குறை சொல்றாங்க. சீரியல்ல சில பேர் ஆர்டிஸ்ட்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு கர்டசிக்கு போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லுவேன், அப்படின்னு திரும்பி நான் சில பேர் திரும்ப சொல்லக்கூட மாட்டேன். ஆனா இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தோம், ஸ்பாட்ல வந்தா நான் வந்தா அவர் எழுந்துச்சு நிற்குன்னு எனக்கு ஹக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவரு எனக்கு கொடுத்த மரியாதைனால எனக்கு அந்த ஸ்பாட்ல, அந்த சரௌண்டிங்ல எனக்கு கிடைச்ச மரியாதை. அந்த மனுஷன் வந்து அவரோட திறமையிலையும் அவரோட உழைப்புலையும் வளர்ந்துருக்காரு. மனசு, நான் ரொம்ப வருஷம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே அவர் தான் இருக்காரு. அதனாலதான் மேலும் மேலும் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. ஓகே, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணீங்க நீங்க? Generosity is one of the thing, and humbleness, generosity, and he is a very disciplined person. ரொம்ப disciplined வருவாங்க. And he's how can I possibly say, he's a good hearted person. He will always rethink of situation. நீங்க இருக்கீங்க, அவங்க இருக்கீங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா, like that generosity is there. And because he's there with the family, he's a family person, family oriented person, so he understands how like a manly person should behave and stuff like that, rather than even though he's so பொறுமையா இருப்பாரு, கேட்டுட்டே இருப்பாரு, அந்த மாதிரியே இருக்கும். even though like sometimes you will have a cold drink, right, like Pepsi, சரி ஒரு நாள் பண்ணிக்கலாம். he is very disciplined. இந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன். ஓகே,
And he'll speak politely also where he has to speak, and he will be very generous and fun-loving of a person he is. Okay. And it was fun being with him. And literally, I sometimes miss the whole cat team and him and us roaming around. So maybe sure, Anna and me are. You told vlogging, right? So we're coming from the south. We are now coming for South India, and we together will definitely create a vlog thing for the audience of South India, and then we'll go back to Kashmir and shoot everything regarding this. Okay. Yeah. So this is what has come now. Yeah. தேங்க்யூ 2 பேருக்கும், நன்றி. நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள். தேங்க்யூ. Thank you very much. Thank you. ரொம்ப சைலண்ட், வாய்ஸ் கண்ட்ரோலர், அதிவிரைவான கூலிங், இப்படி இன்னும் மசத்தலான டிசைன் மற்றும் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து கிடைக்கும் போது ஒன்றை மட்டும் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ஓரியன்ட் எலக்ட்ரிக் ஃபேன் இப்போது உங்கள் இல்லங்களை இன்னும் குளுமையாக்க.